இன்றைய பாடம் தரம் 11ல் 13ஆம் பாடம் சம்முக பரீட்சணய. சம்முக பரீட்சணை என்றால் நேர்முக சம்முக பரீட்சணய பரீட்சை ಇಂಟರ್ವ್ಯೂ. சம்முக பரீட்சணையකට நேர்முக பரீட்சையொன்றுக்கு for an interview பெනී සිටීම සඳහා கலந்து கொள்வதற்கு, அதாவது டு ஃபேஸ் தருணயோ யங்கர்ஸ் வாலிபர்கள், கிஹிப தெனெக் அதாவது சம் ஆஃப் தெம் சில வாலிபர்கள், பெமின சிட்டித்தி வந்திருக்கிறார்கள். Some youngers have come to face an interview. ஆயுதும் கருவோ என்றால் விண்ணப்பதாரிகள், அதாவது அப்ளிகன்ஸ். லிபிகோனு என்றால் ஃபைல்ஸ், கோப்புகள். அத்தத்தீவ என்றால் ஹோல்டிங் வித் தேர் ஹேண்ட்ஸ், அதாவது அவர்களுடைய கையில் வைத்து கொண்டு. ஆசனவல என்றால் ஆசனங்களில், சீட்ஸ். வாடிவி சிட்டித்தி உட்கார்ந்திருக்கிறார்கள், அதாவது they have sat on seat with their files. தமங்கே வாரய எனத்துரு தன்னுடைய வாய்ப்பு, வாரேண்டா சான்ஸ், எனத்துரு வரும் வரையில், till their chance come. எக்கினெக்காண்டா ஒருவருக்கொருவர், each other. சுஹதவ கதாபஹ கரத்தி அவண்டா சுஹதவேண்டா ஃப்ரெண்ட்லியா நட்பாக, கதாபஹ டோக்கிங் கதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஐபோவன்டா வணக்கம் அல்லது ஹலோ. ஒயா நீங்கள், யூ ஆவே வந்தீங்க எங்கிருந்து வந்தீங்க. கேம் ஃப்ரம் கொயே இந்தலாத. Where did you come from? அதாவது நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க. மம நான், ஐ நாவல பிட்டி. யூ நீங்கள். அத்தனகல்லே மம நான், ஐ லக்மால். மம சத்யமூர்த்தி நான் சத்யமூர்த்தி, I am சத்யமூர்த்தி. ஹமுவீம ஹரி சத்துட்டாக் சந்திப்பது மிக மகிழ்ச்சி, happy to meet you. ஒயா நீங்கள், யூ பத்திரி பேப்பர். தென்வீம என்ன விளம்பரம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட். தெக்கலாது பார்த்துவிட்டால். பை சீயிங் ஆவே வந்தீங்கள், கேம். ஆம், எஸ். அவசிய லியக்கியவிலித் அரகென. அவசியண்டா தேவையான, நீடி. லியோக்கியவிலித்தண்டா டாக்குமெண்ட்ஸ், அதாவது கோப்புகள். அரகென எடுத்துக்கொண்டு, பிரிங். அத இன்றைக்கு, டுடே. என்ன வாங்கல், கம். கியலானே திபுனே அப்படி என்று தானே சொல்லியிருந்த. கியலானே அப்படி என்று தான் சொந்திருந்த. They have to told to bring needy documents for the interview. ஒயா நீங்கள், யூ இல்லும் பத்ரயக்கண்டா அப்ளிகேஷன், அதாவது விண்ணப்ப படிவம். ஹதாகென ஆவாத அதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தீங்களா, அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா. ஆம், எஸ். மே பலன்ன இங்க பாருங்கள், here see.
சத்யமூர்த்தி தம லிபி குணுவ சத்யமூர்த்தி தன்னுடைய கோப்புகளை சத்யமூர்த்தி ஹிஸ் ஃபைல்ஸ் விவூர்த்தகர என்றா திறந்து, அதாவது ஓப்பன் பண்ணி, லக்மால்ட்ட பெண்வாய் ஷோவிங் டு லக்மாலுக்கு காட்டுறார், பெண்வாய்ண்டா காட்டுறார். இது இன்றைக்கு வந்த ஆக்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று காணப்படுது. விளந்த பிரவர்தன நிலதாரி தனதுர சந்தஹா அயதும் பத்ரய. விளந்த பிரவர்தன நிலதாரி என்றால் சந்தை விருத்தி அதிகாரி, அதாவது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸர்னு எடுக்கலாம். தனதுரை என்றால் போஸ்ட். சந்தஹா அயதும் பத்ரய அதுக்குரிய அப்ளிகேஷன், அதாவது விண்ணப்ப படிவம். முதலாவது சம்பூர்ண நம முழு பெயர், அதாவது ஃபுல் நேம் அழகரத்னம் சத்யமூர்த்தி. முலகுரு சமக நம, அதாவது நேம் வித் இனிஷியல் ஏஎஸ் மூர்த்தி. ஸ்திர லிப்பினேன்னா நிரந்தர முகவரி, அதாவது பெர்மனன்ட் அட்ரஸ். அங்க விசிஹத்த 27ஆம் நம்பர். கினிகத்ஹேன ரோட் பலங்தொட்ட ரம்புக் பிட்டிய என்ற ஊர். வித்யுத் தபால என்றால் இமெயில் என்று சொல்ற, அதாவது மின்னஞ்சல் வந்து அழகுரத்னம் 33@gmail.com. உபந்தினய பிறந்த வருடம், அதாவது பர்த்டே, வருஷய இயர் இந்த வருடம் 1994, அதாவது 1994. மாசே வண்டால் மாதம், மந்த். 6ஆம் மாதம். தினய வண்டால் திகதி, டேட் 22 விசிதெக்க 22. 2016 11ஆம் மாதம் 15ஆம் தினட்ட வயசு, அந்த நாளுக்குரிய வயசு. ஏஜ் அப் டு 2016 ஜனவரி 15. அவருது விசிதெக்கை, அவருது வண்டா வருடம், இயர்ஸ் 22. மாதம் மந்த் 5 5. தின நாள், டேட்ஸ் 12 12. ஸ்திரீ என்றா ஃபீமேல், புருஷ மேல், அதாவது ஆண் பெண் என்பதை குறிப்பிடணும், மேலோ ஃபீமேல். புருஷ மேல், ஆண். விவாஹக்க அவிவாஹக்க பவ, அதாவது மேரி பண்ணிக்கலாம் இல்லையாண்டு படி சொல்லணும். விவாஹக்கேண்டா மேரி பண்ணிக்காரு, அவிவாஹக்க அன்மேரிட். இங்கே அவிவாஹக்க, அதனால அன்மேரிட். ஜாதிக ஹெந்துனும் பத் அங்கய, அதாவது ஜாதிக தேசிய அடையாள அட்டை நம்பர், இலக்கம். அங்கேண்டா இலக்கம். நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் 94 94 94 26 26 72 72 81 அசுவைக்காய் துணை வி 3 வி. பதிஞ்சு திஸ்திரிக்கிய, பதிவு செய்யப்பட்டுள்ள
மாவட்டம், அதாவது டிஸ்ட்ரிக்ட், லிவிங் டிஸ்ட்ரிக்ட். மහනුවර, මහනුවර என்றால் கண்டி. பிராதேசிய லேகம் கொட்டாசය, அதாவது பிரதேச செயலக பிரிவு. டிவிஷனல் செக்ரட்டரியன்ட் ஏரியா, නාවලපිටිය. அத்தியாபன சுதுசுகம், எடியூகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி சம்பந்தமான தகமைகள். அப்பொස්ஸ சாமானிய பெல விபாகය, ஆர்டினரி லெவல், ஓ லெவல்னு சொல்கிறோம். விஷய, சப்ஜெக்ட், இந்த பாடம் என்பது. சாமார்த்திய, சித்தி, ரிசல்ட். දෙමළ භාෂාව හා සාහිත්‍යය, தமிழ் மொழி அண்ட் லிட்ரேச்சர். ஏ லிசிஸ்ட் என்றால் உயர்ந்த சித்தி. கணிதய, கணிதம், மெட்ஸ். பி அதிசம்மானியன்னு சொன்னால் பி ப்ளஸ் எடுக்கலாம். அதே மாதிரி சிங்கள தெவன பச, சிங்களம் இரண்டாம் மொழி. சிங்களம் இரண்டாம் மொழி. சிங்கள செகண்ட் லாங்குவேஜ். இங்கிலீஷி, இங்கிலீஷ். சைவநெறி, சைவநெறி என்ற மொழி, சப்ஜெக்ட். இத்திஹாசய, வரலாறு, ஹிஸ்ட்ரி. வித்யாவ, சயின்ஸ், விஞ்ஞானம். சௌக்கிய ஷாரீரிக அத்தியாபனය, சுகாதார, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எடியூகேஷன். දෙමළ சாகித்ய ரசாஸ்வாதය, தமிழ் லிட்ரேச்சர். இல்லை எஸ் எஸ் சாமானிய, சாமானிய நார்மல் பாஸ், சாதாரணமான, சாதாரண சித்தி. பொச உசஸ் பெல விபாகය, அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம். விஷய, சப்ஜெக்ட், சாமர்த்தியண்டா சித்தி. வியாபார அத்தியனය, வியாபார அத்தியனண்டா வணிக ஆய்வுகள், அதாவது பிஸ்னஸ் ஸ்டடீஸ். ஆர்த்திக வித்யாவ, ஆர்த்திக வித்யாவெண்டா பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். கினும் கரணிய, கினும் கரணியண்டா அக்கௌண்டிங், அதாவது கணக்கியல். சாமானிய இங்கிலீஷி என்றா ஜெனரல் இங்கிலீஷ். வெனத் சுதுஸ்கம், வெனத்தண்டா வேற, வேற. சுதுசுகம் தாவைகள், அது குவாலிஃபிகேஷன்ஸ். சிங்கள, சிங்களம் தெவன பச, இரண்டாம் மொழி, செகண்ட் லாங்குவேஜ். இங்கே தேவென்றால் ரெண்டு, அதில் தெக்க. டூ இரண்டு. அவுருது, அவுருது வண்டா இயர்ஸ், 2 வருடங்கள். பாடமாலாவ, பாடநெறி, அதாவது கோர்ஸ். ஹதாரா எத்த, கற்றுள்ளேன், அதில் 2 years சிங்கள செகண்ட் லாங்குவேஜ் கோர்ஸ் ஃபாலோட். பல புருத்தெண்டா அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். විදුලි උපකරණ බෙදා හැරීමේ, விதுலி உபகரண என்றால் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மின் உபகரணங்கள். බෙදා හැරීමේ டிஸ்ட்ரிபியூஷன். ஆயத்தனයක என்றால் ஒரு ஆர்கனைசேஷனில். மாசென்ன மாதம், மந்த். ஹயக்க என்றால் 6, 6. பல புருத்த, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், 6 மாத அனுபவம். மாவிசின், மாவிசின் என்றால் என்னால், ஃப்ரம் மீ என்று சொல்லலாம். இஹத்த, மேல, above. தக்வா எத்தி, தந்துள்ள, given details. සියලු තොරතුරු, எல்லா தகவல்களும், எவ்ரி டீட்டெயில்ஸ். சத்யஹா, உண்மை என்றும், ட்ரூ அண்ட். நிவர்தி பவ, கரெக்ட், அதாவது
சரி என்பதும் பவட்ட சஹதிக கரமி நான் உறுதி செய்கிறேன். தினய திகதி நாள் 2016 7 மாதம் 15 தாசய හත්වෙනි මාසේ 15 2016 7 month 15. அயதும் கருகே என்ற விண்ணப்பதாரியின் அத்சன கையெழுத்து applicant signature. හොඳයි නල්ලම් good. ඔයාගේ ඉල්ලුම් පත්‍රය පිළිවෙලට තියෙනවා. ඔයාගේ yours உங்களுடைய இல்லும் பத்திரைய அப்ளிகேஷன் விண்ணப்பம் பிலிவெலட்ட அதாவது ஒழுங்கா ஆர்டர் கிளியர்லி තියනවා இருக்குது having බොහොම ස්තුතියි බොහොම මිහ நன்றி thanks a lot ලක්මාල් මේ අතර இதுக்கிடையில் in this time සම්මුඛ පරීක්ෂණය සඳහා සම්මුඛ පරීක්ෂණ நேர்முக பரீட்சைக்கு to the interview சத்யமூர்த்திගේ வாரය சத்யமூர்த்தி வாரயம் என்றால் அவருடைய வாய்ப்பு சான்ஸ் பெமினை வந்தது. Now it's time to face சத்யமூர்த்தி's interview. මම ඇතුළට ගිහින් එන්නම්. நான் මම ඇතුළට உள்ளுக்கு ගිහින් போய் එන්නම් வாரேன். I will go inside and come. හොඳයි okay good. මම සුබ පතනවා நான் வாழ்த்துறேன். அதாவது I wish you. ආයිබෝවන් ஹலோ வணக்கம். ආයිබෝවන් வணக்கம் ஹலோ. அழகு ரத்னம் சத்யமூர்த்தி மகாத்மயா மகாத்மயாண்ட திரு மிஸ்டர் அழகு ரத்னம் சத்யமூர்த்தி திரு அழகு ரத்னம் சத்யமூர்த்தி அவர்களே. என்ன வாருங்கள் கம் வாடிவென்ன உட்காருங்கள் சிட். ஸ்தூதி நன்றி தேங்க்ஸ். பலமு மூர்த்தி மகாத்மயாகே லெட்ஸ் சி பார்ப்போம் மூர்த்தி மகாத்மயாகே திருமூர்த்தி அவர்களுடைய மிஸ்டர் மூர்த்திஸ் அயதும் பத்ரய அப்ளிகேஷன் விண்ணப்பம் மென்ன சார் ஹியர் இட் இஸ் என்ன சார். ஹா மூர்த்தி மகாத்மயா நாவலப்பிட்டியே மூர்த்தி அவர்கள் நீங்கள் திருமூர்த்தி அவர்களே நீங்கள் நாவலப்பிட்டிய வா என்று கேள்வியாக கேட்கிறார். மிஸ்டர் மூர்த்தி are you from நாவலப்பிட்டி. இகன கத்தே எஹேத இகன என்றால் கல்வி கற்றது ஸ்டடீட் கத்தே ஸ்டடி எஹேத ஸ்டடீட் at there and I studied at நாவலப்பிட்டிய. ஓ சார் ஆம் சார் எஸ் சார் நாவலப்பிட்டிய நாவலப்பிட்டி දෙමළ தமிழ் மகாவித்யாலயே தமிழ் ஸ்கூலில் இகன கத்தே ஸ்டடிட் there நான் அங்கான் கல்வி கற்றேன். இகனேண்டா கல்வி கற்றேன் கல்வி கற்றேன். மே இந்த திஸ் ரெக்கியாவட்ட தொழிலருக்கு ஜொப் என்ன வரத்துக்கு அதாவது கம் அதஹஸ்கலே ஐடியா ஏன் நீங்கள் இந்த தொழிலுக்கு வரத்துக்கு அதஹஸ்கலே என்றால் முயற்சி செய்கிறீங்க அதாவது யோசிக்கிறீங்க. ஐ வை ஏன். வாணிஜ விஷய இகன வாணிஜ விஷயம் என்றால் அதாவது கொமர்ஸ். இகன கத்து நிசாப் இகன என்றால் கல்வி கற்றதால் because I did commerce நிசா மகே ஆசா அதனால் என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் மை விஷ் அதாவது ஐ லைக் மே வகே இந்த மாதிரி லைக் திஸ் ரக்கியாவக் ஜொப் தொழில் கரண்ணை டு டூ லைக் திஸ் ஜொப்
இந்த மாதிரி ஒரு தொழில் செய்ய விரும்புகிறேன். වෙන පාඨමාලා වෙන வேற අද පාඨමාලා கோர்ஸ் பாடநெறி එහෙම හදාරලා තියෙනවාද? வேற ஏதாவது பாடநெறி கற்றிருக்கிறீங்களா? Did you follow any other courses? Oh sir. Sir. Yes sir. මම සිංහල දෙවන බස. நான் சிங்களம் இரண்டாம் மொழி. சிங்கள செகண்ட் லாங்குவேஜ். அவருது 2 years அதாவது 2 வருட பாடமாலாவா கோர்ஸ் பாடநெறியுண்டு ஹதாரலா தியனவா கற்றுள்ளேன். அதாவது followed. I have followed 2 years சிங்கள செகண்ட் லாங்குவேஜ் கோர்ஸ். මේ රැකියාව කරද්දී இந்த தொழில் this job කරද්දී என்ற செய்யும்போது while doing லங்காவே இலங்கையில் ஸ்ரீலங்கா සෑම எல்லா எவ்ரி பலாத்தக்கட்டம எல்லா மாகாணங்களுக்கும் அதாவது எவ்ரி ப்ரொவின்ஸ் பலாத்தக்கட்டம යන්න to go போக වෙනවා போக வேண்டும். You have to go every province when you join this job. சிங்கள பசின் சிங்கள பாஷையில் in சிங்கள language கனுதெனு කරන්න கனுதெனு என்றா அதாவது உங்களுக்கு சிங்கள மொழியால் கதைக்க வரும், அது சம்பந்தமாக உங்களுக்கு அந்த அறிவு ஈக்கணும்னு சொல்கிறாங்க. කරන්න වෙනවා you have to contact people with சிங்கள language. සිංහල හොඳට සිංහල நல்லா ලියන්න සිංහල හොඳට ලියන්න என்றா எழுதுவது ரைட்டிங். කියවන්න ரீடிங் வாசிப்பது. පුළුවන්ද ஏழுமா கேன் கேட்குற. පුළුවන් சார். ஆம் சார். ஏழும் சார். ඔබට உங்களுக்கு யூ for you. சிங்கள දෙවන බස சிங்களம் இரண்டாம் மொழி. சிங்கள செகண்ட் லாங்குவேஜ். விஷயம் என்றா சப்ஜெக்ட் பாடத்திற்கு. அதிசம்மான் என்றா ஆக உயர்ந்த சித்தி மெரிட் பாஸ் மாதிரி. அந்த BOA+ சாமர்த்திයක් තියෙනවා உங்களுக்கு ஆக உயர்ந்த சித்தி உண்டு சிங்களம் இரண்டாம் மொழிக்கு இருக்கிறது. யூ ஹாவ் மெரிட் ப்ளாஸ் போ சிங்கள செகண்ட் லாங்குவேஜ். ஓ சார். ஆம் சார். ඔබ කලින් වැඩ කළේ කොහේද? ඔබ நீங்கள் யூ කලින් early වැඩ என்ன தொழில் நீங்கள் ஏற்கனவே என்ன වැඩ කළේ කොහෙද எங்க நீங்கள் தொழில் செய்தீர்கள் වැඩ කළේ කොහෙද. where did you work early? විදුලි උපකරණ என்றால் மின்சார உபகரணங்கள் அதாவது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். பெதா ஹரிமே ஆயத்தனியக்க இவரும் அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிக்காரு. ஐ ஹாவ் ஒர்க்ட் இன் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்கனைசேஷன். ஆலோகா எலக்ட்ரிக்கல்ஸ் அதோடைய பேர் வந்து ஆலோகா எலக்ட்ரிக்கல்ஸ் சமாகமே த கம்பெனி ஆர்கனைசேஷன். හොඳයි மூர்த்தி மகாத்மியா. நல்லம் மூர்த்தி திரிமூர்த்தி அவர்களே. ஓகே மிஸ்டர் மூர்த்தி. அப்பி ஒபட்ட இந்தன்வண்ணா we will inform you நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். හොඳයි சார். ஓகே சார். நல்லம் சார். බොහොම ස්තුතියි மிக நன்றி. தேங்க்ஸ் அ லாட்.